ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. ரொம்ப நாளாக vlog போஸ்ட்டே ஆயிருக்காது. வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. 1 மந்த்துக்கிட்டே ஆயிருக்கும். டேஸ் ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கு. நிறையா ஒர்க் இருக்கு. பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறமா வெண்பா குட்டி ஸ்கூல் முடிகிற வரைக்கும் ஊருக்கு போக வேணாம் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 1 வீக் கிட்ட ஊரில் போய் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி டேஸ் பிஸியாகவே போயிட்டுருக்கிறதுனால vlogs எதுவுமே போட முடியல. இந்த கிளிப்ஸ் எல்லாமே நாங்கள் நடுவில் ஊரில் போய் இருந்த 1 வீக்கில் எடுத்த கிளிப்ஸ் தான். ஸோ இந்த vlog ஃபுல்லாகவே ஊரில் எடுத்த கிளிப்ஸ் தான் இருக்க போகுது. ஊருக்கு போனதுமே ஈரோட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அப்படியே இந்த நிலா குட்டி ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலா குட்டி சேனல் அவங்களோட ப்ராடக்ட் தான். நிறைய ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸில் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துருந்தோம். சரி நாங்களும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு தண்ணி போகிற பைப்பில் லீக் ஆகி அந்த இடம் பாசம் பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப கரையாக ஸ்டெயினாக இருந்தது டைல்ஸ் மேலே. ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த பைப் கிட்ட பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரையாகி இருக்குன்ட்டு. ஃபுல்லாமே அந்த வாட்டரோட ஸ்டெயின் தான், உப்பு தண்ணியோட கரை. ஸோ வேறு எந்த லிக்விட் போடும்போதுமே போகலை. ஸ்டெயினோக்கு கூட அந்தளவுக்கு ஃபுல்லாக போன மாதிரி இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டே பார்க்கும் போது அந்த கரை இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ நிலா குட்டி ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தோம். இது 700 ml பாட்டில் 150க்கு சேல் பண்ணுறாங்க. ஈரோடில் மகி ஃபேஷன் அப்படிங்கிற ஷாப்பில் இருந்து தான் வாங்கியிருந்தோம். கேப் நிறைய டிஃப்ரெண்ட் கேப் இருந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் பாட்டில்லையுமே லிக்விட் ஒரு சில பாட்டிலில் ஃபுல் வரைக்குமே ஃபில் பண்ணியிருந்தாங்க, ஒரு சில பாட்டிலில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத என்னோட சேர்ந்து நீங்களுமே பாருங்கள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணலாம். இந்த லிக்விட் ஆசிட் பேஸ் தான். பட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆசிட் பேஸ்னே தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி இது ஆசிட் பேஸ் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பட் அந்த பாட்டில்லே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா எந்த அளவில் யூஸ் பண்ணணும், எப்படி தேய்ச்சி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே அந்த பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸில் இருக்கிறது ரொம்ப மாதமாக இருக்கிற கரையெல்லாம் கிடையாது. ஸோ கொஞ்சம் டேரெக்டாக அது மேலேயே ஊற்றி விட்டு உடனே தேய்ச்சி வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப மாதமாக ஸ்டெயின் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் விட்டு தேய்க்கணும். இது உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க. இந்த பைப்ஸ் அந்த மாதிரி கடையிலலாம் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் தேய்க்க சொல்லியிருந்தாங்க. இதுலேயுமே அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த நம்பரில் இருக்க பேப்பர் வாங்கிட்டு வந்தோன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பேப்பர் கிடைக்கல. ஸோ நாங்கள் பேசிக்கான ஒரு உப்பு காகிதம் யூஸ் பண்ணி தான் தேய்ச்சி எடுத்தோம். ரொம்ப லைட்டான ஸ்டெயின் அப்படிங்கிறதுனால ஊற்றி உடனே தேய்ச்ச உடனே சூப்பராகவே போயிடுச்சு. அந்த பாட்டிலில் இருந்த இன்னொன்று மெயினான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, கம்மி போர்ஷனாக ஊற்றி க்ளீன் பண்ணி உடனே வைப் பண்ணி எடுத்துடணும்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த ஆசிட்னாலேயே அது ஒயிட்டாக ஒரு ஸ்டெயின் மாதிரி ஆயிரும்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே ஒரு பாக்ஸாக தான் ஊற்றி க்ளீன் பண்ணி அப்படியே உடனே வைப் பண்ணி எடுத்துட்டோம். எங்களுக்குமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. சூப்பராகவே நல்லா க்ளீனாக அந்த தண்ணியோட ஸ்டெயின் எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும். பக்கத்து டைலில் எவ்வளோ கரை இருக்குது, இந்த டைல் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் டேரெக்டாக இதை டைலில் ஊற்றி அந்த கரை மேலே ஊற்றி க்ளீன் பண்ணும்போது சூப்பராகவே போயிடுது. பட் இது ரொம்ப ஹார்டான ஸ்டெயின் கிடையாது. பட் இதுவே பாத்ரூமில் அந்த மாதிரி ரொம்ப ஹார்டான ஸ்டெயின் இருந்தது அப்படின்னா 1 டைம் வாஷ்லேயே போகிறதில்ல. அந்த மாதிரி ஹார்டான ஸ்டெயின் போகணும் அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் டேஸில் இதே மாதிரி டேரெக்டாக அதில் ஊற்றி ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதில் என்ன பேப்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த பேப்பர் வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணால் கொஞ்சம் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ண போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ தேய்ச்சிட்ருக்க இடத்துல மற்ற இடத்த விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஹார்டான ஸ்டெயினாக தான் இருந்தது. மற்ற இடத்துல ரொம்ப லைட்டாக தேய்ச்சதுமே போன ஸ்டெயின் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாவே ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருந்தது. இதே இடத்துலையே செகண்ட் டைமாக ஊற்றி க்ளீன் பண்ணும்போது தான் 100% ஃபுல்லாகவே அதில் இருக்க ஸ்டெயின் எல்லாமே ரிமூவ் ஆச்சு.
மற்ற இடத்த விட இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய நேரம் தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஸ்டெயின் வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது. ஒரு 2-3 டைம் டைரெக்டாக அந்த லிக்விடை ஊற்றி தொடச்சி வைப் பண்ணும்போது தான் வந்து ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருக்க கரை எல்லாமே வந்து ரிமூவ் ஆச்சு. இந்த இடத்துல எல்லாம் இந்த பைப் கிட்ட இருந்து ஸ்டெயின் ஆரம்பித்து எங்கே வரைக்கும் வந்து ஸ்டெயின் இருக்குங்கிறத நான் அப்படியே காமிக்கிறேன். முன்னாடி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எந்த அளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிருக்குன்னு பாருங்கள். பட் அந்த பைப் இருக்க இடத்து கீழே மட்டும் கொஞ்சம் நிறையவே வந்து ப்ரெஷர் போட்டு தேய்க்கிற மாதிரி இருந்தது. மற்ற இடம் எல்லாமே வந்து லைட்டாக ஊற்றி விட்டு லைட்டான ஒரு ஸ்க்ரப்லேயே வந்து டக்குன்னு அந்த ஸ்டெயின் எல்லாமே வந்து போயிடுச்சு. நாங்கள் வந்து ஆசிட் பேஸ் அப்படிங்கிறதுனால டைல் ஏதாவது வேஸ்ட் ஆயிருமோன்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. அழுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சமாக ட்ராப்பாக யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருந்தோம். நீங்கள் வந்து ஹார்டான ஸ்டெயின் இருந்ததுன்னா கொஞ்சம் நிறையவே ஊற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மாடு கன்று போட்டிருந்தது. கரெக்டாக நாங்கள் ஊருக்கு போயிருந்த டைம்லேயே வந்து கன்று போட்டிருந்தது. நாங்கள் ஊருக்கு வரத்துக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடியுமே இன்னொரு மாடு கன்று போட்டிருந்தது. இப்போ நாங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாடு வந்து கன்று போட்டிருக்கு. ரெண்டுமே வந்து கெடாரி கன்று தான். ரெண்டுமே கேர்ள் கன்றுக்குட்டி தான். வெண்பக்குட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கன்று போட்ட உடனே வந்து பார்க்குறா. அண்ட் நாங்கள் ஊரில் இருக்கும்போது 2 நாள் வந்து சூப்பராக நல்ல மழை பெய்யுது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து மழையை பார்க்குறதே வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. 2020 வர ஃபர்ஸ்ட் ரெயின் இது. எப்போவுமே வந்து செடிக்கு தண்ணி விட்டு மழை வரும்னு வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் எல்லா செடிக்கும் கம்ப்ளீட்டாக தண்ணி விட்டு முடிச்சுட்டு வரும்போது தான் வந்து கரெக்டாக மழை வர ஆரம்பிச்சிது. இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மரத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதுனா கரெக்டாக அந்த டைமில் வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக தூரல் இருந்தாலே அப்படியே போயிடும்னு நினச்சேன். பட் அன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பராகவே நல்லா செம்மையான மழையாகவே பெஞ்சுது. காலையிலேருந்து கொளுத்தி அடித்த வெயில் அப்படியே லேசான தூரலுக்கு அப்புறமாவே வந்து கொஞ்சம் அப்படியே சில்னஸாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக தூரல் ஆரம்பித்து நல்லாவே வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிது. காற்று வந்ததுலேயே வந்து தூரல் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. மேகம் எல்லாமே வந்து அப்படியே கிளியர் ஆகிடுச்சு. மழை மேகம் எல்லாமே வந்து போயிடுச்சு. அவ்வளோதான் மழை போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து சூப்பராக நிறைய மழை வந்துச்சு. அங்கெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அந்த மலை மேலெல்லாம். அப்பா இது வந்து அடுத்த நாள் ஒரு கிரகப்பிரவேசம்க்கு வந்து போயிருந்தோம். என்னோடய அத்தை வீட்டில் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் வந்து போயிருந்தோம். இதுக்கு வந்து நாங்கள் வர முடியாதுன்னு நினச்சிருந்தோம். முன்னாடியே வந்து டேட்டை ஃபிக்ஸ் ஆகாமல் இருந்தது. பட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற போகிற ஸ்டேஜில் இருக்கும் போதே வந்து இதுக்கு வர முடியாமல் போயிடுமோன்னு நினச்சோம். பட் கரெக்டாக வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் ஊருக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் அதே டைம்லேயே வந்து கிரகப்பிரவேசம் அமைஞ்சது.
ஸோ அங்கேயும் போயிட்டு கிரகப்பிரவேசம்லாம் வந்து சூப்பராக ஹாப்பியாக அட்டன் பண்ணியாச்சு. கிரகப்பிரவேசம்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து பாலும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தோம். முன்னாடி நாள் மழை பெஞ்சது வந்து பார்த்துருப்பீங்க. அதை விட இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து மழை பெஞ்சிருந்தது. கரெக்டாக கிரகப்பிரவேசம் நடந்த அன்றைக்கி தான் வந்து நாங்கள் பெங்களூருக்கு கிளம்புறதா இருந்தது. ஸோ மார்னிங் வந்து ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 1 o'clock போல் வந்து முடிஞ்சுது. உடனே வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறமே வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பெங்களூரும் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அந்த மாமா மாமா விடுங்க கிழக்க கிழக்கு இந்த மூலையா கிழக்கு தான் இந்த பக்கம் தான் கிழக்கு. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் வந்து செம்ம மழை, சூப்பராக மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து அப்படியே நாங்கள் மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். லைட்டாக தூறல் இன்னுமே இருந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு 5:30 6 o'clock கிளம்பலான்னு நினச்சோம். பட் வந்து ஒரு டைம் கரெக்டாக ஒரு 4:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போவே வந்து கிளம்பியாச்சு. வெண்பா குட்டிக்கு தான் வந்து இங்கேருந்து பெங்களூர் வரதுக்கு மனசே இல்லை. எப்போ ஊருக்கு வந்தாலும் அவளுக்கு பெங்களூர் போகும்போது ஒரே அழுகாச்சாக சேட் மூடாக தான் இருக்கும். இந்த டைமும் அதே மாதிரி தான் இருந்தது. பட் இந்த டைம் ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா வெண்பா குட்டிக்கு வந்து இன்னும் ஒரு 2 weeksல வந்து ஸ்கூல் முடிய போகுது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துடுவோம். இன்னொரு 2 weeks ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறமா 1 week அப்புறமா இந்த மார்ச் எண்டில் வந்து திரும்ப ஊருக்கு வந்துடுவோம். அதனால் கொஞ்சம் சமாதானம் பண்ணி வெண்பா குட்டியை வந்து கூப்பிட்டு கிளம்பியாச்சு. Slow. It's not a big buy, you will come again in some 20 days within a month. Pattu, heavy hearted, huh? Pattu, inge paru. What is this? வெண்பா குட்டி வந்து ரொம்பவுமே சேடாக இருந்தா. அப்படியே அவளை டைவர்ட் பண்ணி கொஞ்சம் அவகிட்ட ஏதோ கொஷின்லாம் கேட்டு டைவர்ட் பண்ணி அப்படியே வந்து கூப்பிட்டு போயாச்சு. அங்கே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் ஓகேவாக ஆரம்பிச்சிருவா. இங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் தான் அந்த சோகம் எல்லாமே இருக்கும். மழை வந்து தொப்பூர் வரைக்கும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மழை இல்லை. பெங்களூர்லேயும் கூட மழை பெஞ்சிருக்கும்னு நினச்சேன். பட் அங்கே வந்து மழை எதுவுமே இல்லை. இனி இந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நீ நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ, ஸ்டே டியூன்ட்.